ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் 2 ரிவிஷன். ஸோ அதாவது செப்டம்பர் 14th வந்து நம்மளுக்கு எக்ஸாமு. ஸோ அதுக்கான ரிவிஷன் பிளான் தான். இப்போ லாஸ்ட் ஒரு வீக் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ரிவிஷன் பிளான் அண்ட் ப்ளஸ் நம்ம கோஸ்ட் ரிவிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸ் கரெக்டாக போச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டேன். பட் பால்ட்டியோட நிற்கிது, 10th தமிழ் பால்ட்டியோட நிற்கிது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி எக்கனாமி ஜியாகிரபி கிளாஸ்லாம் வரல. ஸோ அந்த கோஸ்ட் ரிவிஷன்ல சொன்ன கிளாஸஸும் இந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி இது உங்களுக்கான பிளான். ஸோ நீங்க படிக்கிறது. ஸோ என் சைட்லேருந்து இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இன்னைக்கு நான் காலையிலே போடணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம குரூப் 2 நம்மளோட லோகேஷ்பதி அகாடமி இருக்கு இல்லையா? ஸோ டெலகிராம்ல அதுல கூட இது சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஒர்க் இருந்தனால போட முடியல. சரி இப்போவாது அட்லீஸ்ட் போட்டோம்னா இன்னைக்கான ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுவாங்களே அப்படிங்கறதுக்காக. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம புதுசா ஜாயின் பண்ண பேட்ச்ல கூட செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். சரி இது லாஸ்ட் வீக்குங்கிறதுனால இதை குரூப் 2 பேட்ச்க்கும் கொடுத்துட்டு சரி அப்படியே யூடியூப்லயும் கொடுத்துட்டோம்னா எல்லாரும் ரிவிஷன் பண்றதுக்கு இது ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படிங்கிறது. எப்பவுமே நம்ம ரிவிஷனுக்கு ஒரு பிளான் போட்டு தருவோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு இப்படி படிங்க, ஒரு நாளைக்கு இப்படி யூஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு தருவோம். பட் அதையே செக்லிஸ்டா கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக. ஸோ செக்லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து நீங்க உங்களுக்கு ஒன்ஸ் இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிரிண்ட் போட்டுக்கோங்க. போட்டு இன்னைக்கு மண்டேவா? ஸோ இன்னைக்கு மண்டே வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுல வந்துட்டு போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். இதுல ஓல்டு புக் கவர் ஆகாது. இம்பார்ட்டண்டா குரூப் 2க்கு என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி 6 நாள் சிம்பிளா நான் உங்களுக்கு வந்து இந்த பிளான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ மண்டே நீங்க வந்துட்டு நான் என்னெல்லாம் படிக்க சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்துட்டு இப்போ மண்டே நான் இதெல்லாம் கவர் பண்ண சொல்றேன் அப்படின்னா காலையில 12th தமிழ் படிக்கிறீங்கன்னா இங்க ஒரு டிக்கு பிரிண்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது மேக்ஸ் படிச்சீங்கன்னா அதுல ஒரு டிக்கு. டெய்லி ஒரு 3 டாபிக் தான் மேக்ஸ் பார்க்க சொல்லியிருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஜிகேல பால்ட்டி கொடுத்துருக்கேன். பால்ட்டிலையும் ஃபுல்லா கொடுக்கல. அட்லீஸ்ட் இதை கண்டிப்பா படிச்சிடணும், எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பா படிச்சிடணுங்கிறதுக்காக மெயினானதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது போக எக்ஸ்ட்ரா படிக்காது உங்க விருப்பம். பட் கண்டிப்பா இந்த செக்லிஸ்ட்ல இருக்கிறத பேட்ச் மெம்பர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். யூடியூப் மெம்பர்ஸும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி படிச்சு டிக் போட்டு இந்த வாரத்தை மட்டும், இதுக்கு முன்னாடி நான் படிக்கல, நிறைய பெண்டிங் வச்சிருக்கேன், ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா நைட்டு 12-1 ஆனாலும் தப்பு இல்லை. நீங்க வந்துட்டு இந்த 3 விஷயத்த அட்லீஸ்ட் படிச்சுட்டு படுத்தீங்கனாலே ஈஸியா வந்து ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல. அதுக்காக இந்த செக்லிஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளவு நாள் நீங்க படிச்சீங்களோ இல்லையோ இது சேலஞ்சு தான். உங்களால வந்துட்டு ஒரு நாளைக்கு இத்தனை போர்ஷன் படிக்கிறது கஷ்டம் தான். பட் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது எப்படியாவது இவ்வளவு நாள் நம்ம ஃப்ரீயா இருந்தோம் இல்லையா, அதுக்கு இப்ப கஷ்டப்படுறது தப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம முன்னாடி படிக்கல அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு இது ரிவிஷன் பண்றது ஈஸி தான். ஸோ இந்த பிளான் எப்படியாவது நைட்டுக்குள்ள முடிச்சுட்டு படுக்கிறீங்க அப்படின்னா ஷியோரா என்னால சொல்ல முடியும், ப்ரிலிம்ஸ்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான். ஸோ என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதை நான் ஆக்சுவலி மார்னிங்கே அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும், ஒர்க் இருந்தனால அப்லோட் பண்ண முடியல. மண்டே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா 12th தமிழ். ஸோ இன்னைக்கு ஈவினிங் மேலேயாவது அட்லீஸ்ட் இதை முடிக்க பாருங்க. ஸோ 12th தமிழ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல வந்து 3 டாபிக், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ காலையில 12th தமிழ் படிக்கிறீங்கன்னா மத்தியானம் மேக்ஸ் பாருங்க. மேக்ஸ் ஒரு 1 hour பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 years ஆயிரும். பரவாயில்ல, அதை பார்த்துட்டு நைட் என்ன ஆனாலும் பால்ட்டியும் முடிச்சுட்டு படுங்க. பால்ட்டில நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் 10th 9th 11th 12th பால்ட்டிவாவது படிச்சுட்டு, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு படுங்க. அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பால்ட்டி நாளைக்கு அடுத்த நாள் நம்ம என்ன பண்றோம், ஐஎன்எம் போயிருவோம், பால்ட்டி எடுக்க மாட்டோம். ஸோ இது போக நமக்கு என்ன இருக்கு, 8th to 6th பால்ட்டி இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிருக்கீங்கன்னா இதை சீக்கிரம் முடிச்சிடலாம். முடிச்சீங்கன்னா 8th to 6th பால்ட்டியும் நீங்க கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது படிங்க, இதை மட்டுமாவது ரிவிஷன் பண்ணுங்க இந்த வாரம் அப்படின்னு மினிமலா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால எக்ஸ்ட்ராவா முடியும்னா நீங்க தாராளமா படிக்கலாம். இப்போ ஐஎன்எம்லேயே பாத்தீங்கன்னா 10th 12th ஐஎன்எம் கொடுத்துருக்குறேன். உங்களால முடிஞ்சுன்னா 12th சில ஐஎன்எம் போர்ஷன் கவர் ஆகும், அதை கூட நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா இந்த பிரிண்ட் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பிளானரா இருக்கும், இந்த வாரம் ஃபுல்லா நான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒன்னொன்னே பண்ண டிக் போடுங்க. இதுல இருக்கிற எல்லா ரவுண்டுமே வந்துட்டு செக் ஆயிருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதுதான் செக்லிஸ்ட்.
அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், லாஸ்ட் 1 வீக்காவது ஒழுங்கா படிச்சிருக்குமா அப்படின்னு நம்மளாலே ஒரு அனலைஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு குரூப் 4 பேட்ச்ல வீக்லி நான் கொடுப்பேன். அந்தந்த ஷெடியூலுக்கு இப்படிதான் நீங்க மண்டே படிக்கணும், மண்டே இதெல்லாம் தான் படிக்கணும், சண்டே டியூஸ்டே இதெல்லாம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ டியூஸ்டே பாருங்க, 11th தமிழ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டாபிக், டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி ஐஎன்எம்ல 10th 12th ஐஎன்எம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ டியூஸ்டே வந்துட்டு நான் என் சைடில் இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டியூஸ்டே நான் ஜிகேல என்ன கொடுத்துருக்கேன், 10th 12th ஐஎன்எம். ஸோ 10th 12th ஐஎன்எம்கான கிளாஸ் வீடியோ உங்களுக்கு நான் நாளைக்கு மார்னிங்கே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு கூட ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்துட்டு கூட அதை இதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஷெடியூல் படி ஜிகேக்கான கிளாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். ஹிஸ்டரி, எக்கனாமி, ஜியாகிரபி இந்த 4க்குமே உங்களுக்கு நான் கிளாஸ் வீடியோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அனுப்புறேன். ஓகேங்களா. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 10th தமிழ் நம்ம எடுத்தாச்சு. 9th 8th 6th 7th 11th 12th இருக்கு. அது முடிஞ்சா நான் ரிவிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஷியோரா இந்த 4க்குமே உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். படிக்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாஸை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போய் எழுதுங்க. ஓகேங்களா. இப்படிதான் வந்துட்டு படிப்பீங்க. ஸோ நாளைக்கு ஐஎன்எம், அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் எக்கனாமி, ஜியாகிரபி. ஓகேங்களா. இது எப்படி படிக்கிறது, இவ்வளோ யூனிட்டே எப்படி ஒரு நாள் படிக்கிறேன்னா அதனாலதான் சொல்லியிருக்கேன். ஹிஸ்டரியில எது படிக்கிறீங்களோ இல்லையா அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 11th 12th எக்கனாமியாவது படிச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா 6th to 10th எக்கனாமியே சேர்த்து படிங்க. எதுவுமே படிக்காதவங்களுக்கு ரொம்ப மினிமலாவது இதையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போவங்களுக்காக இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலுமே 10th ஜியாகிரபி மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா. அடுத்தது புதன்கிழமை 6th 7th தமிழ். நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா, நம்ம குரூப் 2 பேட்ச்ல வந்துட்டு இப்பதான் வந்து 12th தமிழ்ல 4 இயலும் முடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ டக்குன்னு நம்ம வந்துட்டு 12th தமிழ்ல பேலன்ஸ் 4 இயல எனக்கு படிச்சு ரிவிஷன் பண்றது ஈஸிங்கிறனால 12th இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 11th இப்போ ரீசெண்டா தான் முடிச்சோம், டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாம். அதனால புதன்கிழமை 6th 7th தமிழ், வியாழக்கிழமை 8th, வெள்ளிக்கிழமை 9th, ஏன் சனிக்கிழமை 10th தமிழ் கொடுத்துருங்க அப்படின்னா 10th 9th தமிழ் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்தா அதிக கொஸ்டின் நம்மளுக்கு மேக்ஸ்ல தமிழ்ல கேட்பாங்க. ஸோ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம்னா வெள்ளி சனி நம்ம கடைசியா பாக்குறது என்னது, 10th தமிழ் 9th தமிழ். ஸோ அப்போ நம்மளுக்கு அது ஈஸியா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ஷெடியூல் படி எப்பவுமே வந்துட்டு 10th இருந்து தான் போவோம். பட் கடைசியா நமக்கு இன்னைக்கு எக்ஸாம்னா நான் நேற்று முந்தானத்து பார்த்தது இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். சனிக்கிழமை 10th தமிழ்ல ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு டைம் இருந்தா மீதி எல்லா லெசனையுமே ரிவிஷன் பண்ணுங்க. எல்லா தமிழையும் ஒரு நாள் உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் பார்த்தாலே போதும். மண்டே டு ஃப்ரைடே பார்க்கறதே போதும். ஏதாவது இன்கம்ப்ளீட் இருந்தா பாருங்க. அப்படி இல்லைன்னா தமிழையே மேக்ஸ் செக்ஷன்லயும் ரிவிஷன் பண்ணுங்க. ஜிகேல இவ்வளோ ஹிஸ்டரி, இவ்வளோ ஜிகே படிச்சிருக்கீங்கன்னா இதுல ஏதாவது மறக்குது, இது இன்னும் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும், இல்ல பெண்டிங் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை உட்காந்து பாருங்க. பட் என்னோட சஜஷன் வந்துட்டு சாட்டர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ரிவிஷன் பண்றது நல்லது. ஓகேங்களா. ஸோ இதுதான் பிளான். ஸோ இந்த பிளான் படி அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் நம்ம எப்படி படிச்சோமோ இல்லையோ இந்த பிளான் படி இந்த ஒரு வாரமாவது படிங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ங்கிறது நம்மளுக்கு 1:10 ரேஷியோல தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பேசிக் கிரைட்டீரியா தாண்டிட்டோம்னாலே நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நாள் படிக்காதவங்க இதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்காக இந்த வீடியோ, இந்த செக்லிஸ்ட், அதாவது இந்த பிளான் வந்துட்டு ரிவிஷன் பிளான் செக்லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் போட்டுக்கோங்க. போட்டு டேபிள்ல வச்சுட்டு மண்டே டு சாட்டர்டே கம்ப்ளீட்டா இதை ஃபாலோ பண்ணி இதுல இருக்கிற எல்லா செக்குமே, ஓகேங்களா, எவ்வளோ இருக்கு 6, மொத்தம் 18 செக் இருக்கு. 18ஐயும் நீங்க டிக் பண்றீங்கன்னா கம்பல்சரி நீங்க பாஸ். ஓகேங்களா. அதுக்கு படிக்காமல படிச்சு டிக் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி பண்றப்ப நமக்கே தெரியும் எத்தனை நாள் போயிருக்குது, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், அந்தந்த நாளைக்கு படிச்சுமா, இல்ல ஏதாவது பெண்டிங் இருக்கா. இப்ப இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஐஎன்எம் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நம்ம எப்படி இருக்கோம், இதை படிக்கிறதே கஷ்டம், அது எப்படி படிக்கிறது அப்படின்னு நமக்கு செவ்வாய்க்கிழமை நைட் தோணுமா தோணாதா. அப்ப அட்லீஸ்ட் இதை முடிப்போம். ஸோ இதை வந்துட்டு குட்டி குட்டி யூனிட்டா பிரிச்சு ஒரு வேலையை பண்றப்ப நமக்கு அது பெருசாவே தெரியாது. டக்குன்னு நான் வந்துட்டு ஒரு வாரத்துல குரூப் 2 ப்ரிலிம் சிலபஸ் ஃபுல்லா படிச்சிருங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கஷ்டம். பட் இப்படி படிங்க. காலையில 12th தமிழ்ல படிங்க, மத்தியானம் இதை படிங்க. பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா நமக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால ரேண்டமா இன்னைக்கு தமிழ் படிக்கிறேன், நாளைக்கு வந்து மேக்ஸ் படிக்கணும்னு தோணும், பதட்டமாவும் இருக்கும் அந்த லாஸ்ட் வீக். ஓகேங்களா. ஸோ அதனால தோன்றதெல்லாம் படிக்க வேணாம், இந்த மாதிரி பிளான் போட்டு படிங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வேற
அதாவது பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா இதுல உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட அட்லீஸ்ட் இந்த செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செக்லிஸ்ட்ல என் சைடு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஜிகேக்கு வந்துட்டு கிளாஸஸ் கொடுத்துருவேன். ஆல்ரெடி பாலிட்டி கொடுத்தாச்சு. ஐஎன்எம், ஹிஸ்டரி, எக்கனாமி, ஜியாகிரபிக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்டா என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அந்த கிளாஸ் உங்களுக்கு நாளையில இருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க படிக்கிற போர்ஷன் ஜாஸ்திங்கனால அதை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ற மாதிரி நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய். நாளை காலையில வந்துட்டு உங்களுக்கு ஐஎன்எம் கிளாஸ் போடுறேன்.